இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் நைஸ் டு see. இட் இஸ் நாட் நைஸ் டு see. இட் இஸ் நாட் நைஸ் அப்படின்னா இது நல்லா இல்லை. டு see பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு இது நல்லா இல்லை. இட் இஸ் நாட் நைஸ் டு see. ஸோ இதுவே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நாள் முழுக்க மறைஞ்சி தான் இருந்தான், அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான், அவன் ஃபுல்லாக ஒளிஞ்சே தான் இருந்தான், அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், he was hiding all day. he was hiding all day. he was hiding அப்படின்னா அவன் ஒளிஞ்சிருந்தான். hide அப்படின்னா ஒளியிறது. ஸோ he was hiding அப்படின்னா அவன் ஒளிஞ்சிருந்தான். all day நாள் முழுக்க, அவன் நாள் முழுக்க ஒளிஞ்சிருந்தான். he was hiding all day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்ககிட்ட இது எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், we have all these. we have all these. we have அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்குது, எங்களிடம் உள்ளது, எங்களிடம் இருக்கிறது. all these இது எல்லாமே, இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. we have all these. ஸோ இதுவே உன்கிட்ட இது எல்லாமே இருக்கா, உன்கிட்ட அல்லது உங்ககிட்ட, உங்ககிட்ட இது எல்லாம் இருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், do you have all these. do you have all these. do you have அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா. all these இது எல்லாமே, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கா. ஸோ இதுவே இது எல்லாம் எங்ககிட்ட இல்லை, இது எல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், we don't have all these. we don't have all these. இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஸோ இதுவே உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா, உங்ககிட்ட இது எல்லாம் இல்லையா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், don't you have all these. don't you have all these. உங்ககிட்ட இதெல்லாம் இல்லையா. don't you have உங்ககிட்ட இல்லையா. all these இதெல்லாம், இதெல்லாம் உங்ககிட்ட இல்லையா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இப்போ எனக்கு தோணுது, இப்போ இது எனக்கு தோணுது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், now I feel it. now I feel it. இப்போ எனக்கு இது தோணுது, now I feel it. ஸோ இதுவே இப்போ எனக்கு அப்படி தோணலை, இப்போ எனக்கு இது தோணலை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், now I don't feel it. now I don't feel it அப்படின்னா இப்போ எனக்கு இது தோணலை. ஸோ இதுவே எனக்கு இப்போ அது மாதிரி தோணலை. I don't feel like that now. I don't feel like that now. எனக்கு இப்போ அது மாதிரி தோணலை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத, என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் மீ. கண்ட்ரோல் அப்படின்னா ஒருத்தவங்களை கட்டுப்படுத்துறது. ஸோ டோன்ட் ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணாத, ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறது. ஸோ டோன்ட் ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணாத, எதுக்கு, டு கண்ட்ரோல் மீ என்னை கட்டுப்படுத்துறதுக்கு, என்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாத. டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல் மீ, ஓகேவா? நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன், அவன் ரொம்ப கோபமாக இருந்தான், நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஐ ட்ரைட் நான் முயற்சி பண்ணினேன், எதுக்கு, டு கண்ட்ரோல் கட்டுப்படுத்துறதுக்கு, ஹிம் அவனை, நான் அவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினேன். ஐ ட்ரைட் டு கண்ட்ரோல் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். யூ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் உனக்கு தேவையில்லை, எனி ஒன்ஸ் ஹெல்ப் யாரோட உதவியும். ஸோ இதுவே உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா, உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லையா கொஷினாக கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். டோன்ட் யூ நீட் உனக்கு தேவையில்லையா, எனி ஒன்ஸ் ஹெல்ப் யாரோட உதவியும், யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லையா, டோன்ட் யூ நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். ஸோ இதுவே எனக்கு யாரோட உதவியாவது வேணும், எனக்கு யாருடைய உதவியாவது வேணும், சீக்கிரம் யாரையாச்சும் கூப்பிடுங்க, எனக்கு யாரோட உதவியாவது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்,
ஐ நீட் someone's help. ஐ நீட் someone's help. ஐ நீட் someone helps அப்படின்னா எனக்கு யாரோட உதவி வேணும். ஐ நீட் someone's help. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு யாரோட உதவியாவது வேணுமா, உனக்கு யாருடைய உதவியாவது வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Do you need anyone's help? Do you need anyone's help? உனக்கு யாரோட உதவியாவது வேணுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது சுவாரஸ்யமாகவே இல்லை, இது சுவாரஸ்யமாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ இது சுவாரஸ்யமாகவே இல்லை அப்படிங்கிறத இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்டே இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை. நான் அவன்கிட்டே இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't expect anything from him. I don't expect anything from him. I don't expect அப்படின்னா நான் எதிர்பார்க்கல anything எதுவும் from him அவன்கிட்டே இருந்து அவனிடம் இருந்து நான் அவன்கிட்டே இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. I don't expect anything from him. ஸோ இதுவே அவன்கிட்டே இருந்து எதுவும் எதிர்பார்க்காத, அவன்கிட்டே இருந்து எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னா don't expect anything from him. Don't expect anything from him. ஸோ இதுவே என்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. என்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. ஸோ இதுவே அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா, அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா அவள் எதிர்பார்க்கிறாள், சம்திங் எதுவோ, ஃப்ரம் ஹிம் அவன்கிட்டேருந்து, அவன்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்கிறா. ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சரியான இடத்துல தான் இருக்க, நீ சரியான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். யூ ஆர் நீ இருக்க, அட் த ரைட் பிளேஸ் சரியான இடத்துல நீ இருக்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஸோ இதுவே நான் சரியான இடத்துல இருக்கனா, நான் சரியான இடத்துல இருக்கனா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினதே இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். யூ நெவர் டாக்ட் லைக் திஸ் பிஃபோர். ஸோ இங்கே நம்ம நெவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வே அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யூ நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா? ஸோ பண்ணவே, செய்யவே, அது மாதிரி நீ இப்படி பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நெவர் டாக் லைக் திஸ் பிஃபோர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும், உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பார்த்து வளர்ந்த பையனி, உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இடங்களில் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐவ் நோன் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். எப்போ? சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்கே சின்ஸ் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ். ஓகேவா? ஸோ ஐவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்பொழுதும் இப்படி பேச மாட்டாய், நீ எப்பயும் இப்படி பேச மாட்டியே, இப்போ என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஸோ நான் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். அவன் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ டசன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு ஒருத்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா, அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாமா. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நீ இதற்கு மேல் சின்ன பிள்ளை கிடையாது.
ஸோ இப்போ ஏதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஏன் அந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாய், ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வேற எதையாவது பேசு, ஏன் அதை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். ஸோ வை டு யூ கீப் பிரிங்கிங் அப்படின்னா ஏன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க, அந்த விஷயத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வை டு யூ கீப் பிரிங்கிங் இட் அப். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அவனை பார்க்க சென்று கொண்டு இருக்கிறேன். நான் அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு see him. ஐ எம் கோயிங் டு see him. ஸோ ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டுருக்கேன், டு see him அப்படின்னா அவனை, இதிலே ஐ எம் கோயிங் டு see him அப்படின்னு சொன்னோன்னா நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு see him. ஓகேவா. ஸோ இது மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே அதோட மீனிங் டிஃபர் ஆகும். ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவளுடைய பேக்கை எடுத்து வர சொன்னாள். இப்போ யாரோ வெளியில் போகிறாங்க, போயிட்டு பேகை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை மறந்துட்டு அங்கே இருக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம போயிட்டு அவங்க பேகை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். அவளோட பேக் அவ கேட்டா அப்படிங்கிறதுக்கு ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். இதுவே அவ ஒரு பென்னு கேட்டா அப்படின்னா ஷி ஆஸ்ட் ஃபார் அ பென். ஓகேவா. ஸோ அது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு காலமாக நீ இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய், எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங். ஓகேவா. ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்க, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ சொல்வதை கேட்கவில்லை என்றால் விடவா போகிறாய். நீ சொல்றதை கேட்கலன்னா நான் விடவா போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் அப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்கலனா வில் யூ லீவ் மீ, என்ன நீ என்ன விடவா போற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். We were just talking about this in the morning. We were just talking about this in the morning. We were just talking about this அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இருந்தோம் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், அதனால we were talking. ஓகேவா. ஸோ இதுவே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா we are talking அப்படின்னு சொல்லுவோம். பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால we were just talking about this in the morning. காலையில் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த விஷயத்தில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னா இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவள் என்ன சொல்கிறாளோ அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள் முன்னாடி என்ன சொன்னாலோ இப்போ வரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், அவள் மாற மாட்டான், அதே தான் சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவள் சொன்னதே தான் சொல்றா, அவள் கருத்தை அதே கருத்தையே தான் சொல்றா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு she is so stubborn on her point. So next sentence என்னன்னு பார்க்கலாமா. என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. என்னால் அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன், என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். I couldn't compromise her, or we can say I couldn't console her அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. என்னால் அவளை காம்ப்ரமைஸே பண்ண முடியல, என்னால் அவளை கன்சோலே பண்ண முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அவளை என்னால் சமாதானப்படுத்த முடியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I too have that doubt. I too have that doubt. I too have அப்படின்னா எனக்கும் இருக்கு, என்னது that doubt, அந்த சந்தேகம். ஓகேவா. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாவற்றையும் எப்படி நம்மால் சாப்பிட முடியும்? இப்போ ஏதோ ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ்? ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? யாரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோபடி வில் டாக் அபவுட் யூ. நோபடி வில் டாக் அபவுட் யூ. ஸோ இங்கே ஃப்யூச்சர் பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் பற்றி சொல்கிறதுனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் கோஸ் ஆன் ஹியர். ஐ நோ எக்ஸாக்ட்லி அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் வாட் கோஸ் ஆன் ஹியர், இங்கே என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.